அனைவருக்கும் வணக்கம். ஆஷா திரைப்படத்தை கடந்த வாரம் நான் அமேசான் பிரைம் ஓடிடியில் பார்த்தேன். பார்த்தவுடன் என் கண்கள் கலங்கின. தானா கண்ணில் இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சு. பிறகு என்னுடைய மனைவி சௌமியா அவர்களையும் என்னுடைய மகள்களையும் அழைத்து, வாங்க சீக்கிரம் வாங்க வாங்கன்னு அழைச்சிட்டு இந்த படத்தை பார்க்கணும். அவங்களுக்கு என்னன்னு கேட்டாங்க. இல்லை வாங்க சொன்னேன். இந்த படம் 20 ஆண்டுகளுக்கு முன்பு நான் கொண்டு வந்த இந்த தேசிய கிராமப்புற சுகா திட்டத்தினுடைய அங்கம் ஆஷாக்களை பற்றி இந்த படம் என்று சொல்லி நாங்கள் எல்லாம் இந்த படத்தை பார்த்து அவ்வளோ கடைசி வரைக்கும் அவ்வளோ ஒரு எமோஷனல் ஃபீலிங் எனக்கு. அதன் பிறகு உடனடியாக நம்முடைய இயக்குனர் அவர்களையும் தயாரிப்பாளர் அவர்களையும் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னேன். நான் ஃபோன் பண்ண உடனே அவங்களுக்கும் எமோஷனல் ஆயிடுச்சு. யாரும் ரொம்ப 2 பேருமே ரொம்ப ஒரு எமோஷனல் ஆயிட்டான். எனக்கும் ஒரு மாதிரி இருந்தது. இடைக்கு வாங்க உங்களை மீட் பண்ணணும்னு சொன்ன உடனே நிச்சயமா நாங்கள் வரோன்னு இங்கே வந்திருக்கிறாங்க. என்னுடைய வெல் விஷர், நீண்ட ஆண்டுகளாக நட்பு. இன்று தமிழ் திரைப்படத்தில் பிளாக் பஸ்டர் என்று சொன்னாலே கலைப்புலி தானு அவர்களை தவிர வேற யாரும் எடுக்க முடியாது. அவர்கிட்டயும் இந்த படத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தோம். ஐயோ நான் வரேன், இன்னைக்கு நிறைய வேலை இருக்குது அவருக்கு. இன்னைக்கு ஏதோ நிறைய படங்கள் ரீரிலீஸ் நிறைய, அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வரேன்னு சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற கலைப்புலி தானு அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கின்றேன். இந்த NRHM, அதாவது இந்தியாவின் தாய் இறப்பு விகிதம் நான் அமைச்சராக பதவியேற்ற பொழுது அது கிட்டத்தட்ட 280, 300 கூட வச்சு 300, அதாவது 1 லட்சம் பிரசவத்தில் 300 பேர் இறப்பார்கள், 300 தாய்கள் இறப்பாங்க. அப்போ இன்னைக்கு 1 லட்சம் பிரசவத்தில் 88 தாய்கள் தான் இருக்கின்றார்கள். அதாவது நினைச்சு பாருங்க, இந்த 20 ஆண்டுகள்ல 300ல இருந்து இன்னைக்கு 88 வந்திருக்குது. ஏன்னா இந்த ஒரு ப்ரோக்ராம்னால நம்ம தொடங்கின தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம். எவ்வளோ தாய்களை, இது 1 லட்சம் பிரசவங்கள். இந்தியாவில் கிட்டத்தட்ட ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி 2.5 கோடி பிரசவங்கள் இருக்கு. எத்தனை தாய்கள் நம்ம இந்த திட்டத்தில் காப்பாற்றிட்டு இருக்கிறோம். அதே போன்று குழந்தை இறப்பு விகிதம் அதிகமாக ஒரு நாள்ல இருந்து 28 நாள் வரைக்கும் அதிகமாக இறக்கிறது. அப்புறம் 11 மாசம் வரைக்கும், அதுக்கப்புறம் 5 வயசு 3ஆ பிரிச்சுக்கிறோம். இன்ஃபென்ட், நியோனேட்டல் இன்ஃபென்ட் மார்டாலிட்டி, சைல்டு மார்டாலிட்டின்னு சொல்றோம். ஜென்ரலா சேர்த்து இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட் நான் அமைச்சராக சேர்றப்போ அது 68 இருந்தது. 1000 குழந்தைகள் பிறந்தால் 68 குழந்தைகள் இறப்பார்கள். இன்னைக்கு அது 35ஆ குறைஞ்சிருக்குது. அப்போ இது ஒரு பெரிய ஒரு சக்சஸ் ஸ்டோரி. இட் ஷுட் பி செலிப்ரேட்டட். திஸ் சக்சஸ் ஸ்டோரி ஷுட் பி செலிப்ரேட்டட் வேர்ல்டு வைட். அதுக்கு மைய காரணம் ஆஷாக்கள். தமிழ்நாட்டில் ஒரு 4000 ஆஷாக்கள் தான் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அப்போ இருக்கிற அரசு எங்களுக்கு நாங்கள் நல்லா இருக்கிறோம், எங்களுக்கு ஆஷாக்கள் அந்த அளவுக்கு தேவையில்லைன்னு சொல்லி ஒரு அரசியல் அது வேற மாதிரி பண்ணிடுது. ஆனால் இன்னைக்கு இந்தியாவில் இன்னைக்கு 10,70,70,000 ஆஷாக்கள் என்று இந்தியா முழுவதும் மிக சிறந்த வகையில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார். இது திஸ் ஆஷா இஸ் பியூர்லி விமென் எம்பவர்மெண்ட். இந்த படத்தில், ஆஷா படத்தில் பார்த்தா அந்த ஆஷா, அந்த அம்மா சைக்கிளில் மிதிச்சுட்டு போவாங்க, பெருமையாக இருப்பாங்க, அவ்வளோ ப்ரவுடு.
அந்த உணர்வுபூர்வமான வேலை செய்வாங்க. அதில் இதுதான் நான் எதிர்பார்த்தது. நான் கனவு காண்டனோ ஆஷா பத்தி அத்தனையும் இந்த படத்தில் அப்படியே கொண்டு வந்திருக்கிறாங்க. இங்க 2 பேருமே கொண்டு வந்திருக்கிறாங்க.